குரு வந்து 6ல் மறைந்திருக்கிறார். 11ஆம் இடத்து தொடர்புகள் இவருக்கு இல்லை. 11க்கு 8ல் மறைந்திருக்கிறார். லாபஸ்தானம் 8ஆம் இடத்தை விட 11ஆம் பாவகம் நல்ல பாவகம். 11ஆம் பாவகம் ஒரு நியூட்ரல் பாவகம். 8ஆம் இடம் தோல்வியை குறிக்கும், 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கும். 8ஆம் இடம் நோயை குறிக்கும், 11ஆம் இடம் நோய் தீர்தலை குறிக்கும். 8ஆம் இடம் கடன் வாங்குதலை அசிங்கப்படுதலை குறிக்கும். 11ஆம் இடம் கடன் தீர்தலை அசிங்கம் அப்படியே மதிப்பாக மாறுதலை குறிக்கும், அப்படியே தலைகீழாக குறிக்கும். 8, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சும விஷயங்கள் இவை. ஆக எந்த ஒரு கிரகம் முதல்ல பாவக விதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, 11க்கு 8ல் மறைகிறார். அப்போ அந்த 11ஆம் பாவகத்தின் பலனை செய்யாமல் 8க்கு 11ல் அவர் இருப்பது என்பது இந்த இடத்துல குரு 8ஆம் இடத்துடைய பலன்களை செய்ய போகிறார். 11ஆம் இடத்துடைய பலன்களை செய்ய மாட்டார் என்று அர்த்தம். 8ஆம் இடத்துடைய ஆதிபத்தியங்கள் என்பது என்ன? மேலிருந்து கீழே விழுதல், டக்குன்னு வந்து ஸ்கிப் ஆகி போகிறது, அதாவது தவறான முடிவுகளை எடுத்தல், வெளிநாடு வெளிமாநிலம் பரதேசவாசம், கடன் தொல்லைகள், அசிங்கமான விஷயங்கள், அல்லது நீங்களே வந்து தனக்குத்தானே குழி வெட்டி கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள், பேராசை பெருநஷ்டம் என்கின்ற மாதிரியான பேராசை அமைப்புகள், ஆயுள், மரணம், மருத்துவமனை, அந்தரங்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள், வெளியே சொல்ல முடியாத அசிங்கமான விஷயங்கள். சில விஷயங்களை நம்ம வெளியவே சொல்ல முடியாது. என்னையா தப்பு பண்ணனா நினைக்கிறான் பாருங்க, 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. ஏன்னா அந்த தப்பை சொன்னால் அதை விட அசிங்கம், அதை விட சொல்லாமல் இருக்கிறதே நல்லதுன்னு வந்துடுது இல்லையா? வெளியே சொல்ல முடியாத அசிங்க கேவல விஷயங்கள், கேவலம் அசிங்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே 6, 8 அமைப்போல் நீங்கள் அங்கே கொண்டு வந்துடணும்.